உலகளவில் கடந்த ஆண்டு தடுப்பூசி செலுத்தப்படாத குழந்தைகள் அதிகமுள்ள நாடுகளின் பட்டியலில் இந்தியா 2வது இடத்தில் இருப்பதாக யுனிசெஃப் அமைப்பு வெளியிட்ட தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மக்கள் தொகை அதிகமுள்ள இந்தியாவில் தடுப்பூசி தொடர்பான விழிப்புணர்வு பெற்றோரிடம் இல்லையா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. ஒரு குழந்தை பிறந்தது முதல் ஒரு வயதை எட்டுவதற்கு உள்ளாகவே பல வகையான தடுப்பூசிகள் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் போடப்படுகின்றன. மத்திய மற்றும் மாநில அரசுகளின் முன்னெடுப்புகளால் இந்த தடுப்பூசிகள் இலவசமாகவே போடப்படுகின்றன. இதனால் ஏழை எளிய மக்களின் குழந்தைகளும் பயன்பெறுகின்றனர். கடந்த ஆண்டு சர்வதேச அளவில் யுனிசெஃப் அமைப்பு நடத்திய கணக்கெடுப்பில் இந்தியாவில் 16 லட்சம் குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடப்படவில்லை என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இந்த பட்டியலில் நைஜீரியா 21 லட்சம் குழந்தைகள் என்ற எண்ணிக்கையுடன் முதலிடத்தில் உள்ளது. ஆப்கானிஸ்தானில் 4,67,000 குழந்தைகளும், பாகிஸ்தானில் 3,96,000 குழந்தைகளுக்கும் தடுப்பூசி போடப்படவில்லை என யுனிசெஃப் வெளியிட்ட புள்ளி விவரத்தில் தெரியவந்துள்ளது. இந்திய பெற்றோருக்கு தடுப்பூசி பற்றிய புரிதல் இருந்தாலும் புதிதாக தோன்றும் நோய்கள் தடுப்பூசி மீதான நம்பிக்கையை குறைத்திருப்பதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர். அந்த வேக்சினேஷன் உண்மையிலேயே என் சைல்டுக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னா டெஃபினட்டா இட் ஹெல்ப்ஸ் யுவர் சில்ட்ரன். செகண்ட் திங், அந்த வேக்சினேஷனால ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கா அப்படின்னா எஸ், ஒரு மைல்ட் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கலாம். ஸோ ஃபீவர், ஒரு சின்ன ரேஷஸ் அது மாதிரி இருக்கலாம். பட் அதுக்குமே இட் கேன் பி வெல் மெடிகேஷன்ஸ் கொடுத்து அதையுமே கண்ட்ரோல் பண்ணலாம். அண்ட் தேர்ட் திங், உண்மையிலேயே இந்த மாதிரி வேக்சினேஷன் கொடுத்தா அந்த பர்டிகுலர் டிசீஸோ இல்லை வேற ஏதாவது டிசீஸோ என் குழந்தைக்கு வராமல் இருக்குமா அப்படின்னு அவங்க கேட்கும்போது 80 to 90% கண்டிப்பாக அந்த டிசீஸ் வராமல் இருக்கும். சப்போஸ் அந்த டிசீஸ் வந்தாலும் அதனால குழந்தை அதனால பெருசாக அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. அந்த அஷூரன்ஸ் நம்ம கொடுக்கலாம். கோவிட் பெருந்தொற்றுக்காக இந்தியா தடுப்பூசியை உருவாக்கியதால் தான் 3வது அலையின் போது உயிரிழப்புகள் இந்தியாவில் பெருமளவு குறைந்ததாகவும் மருத்துவர் வேல்முருகன் விளக்கமளித்தார். நம்மளுக்கு ஜாண்டிஸ் கண்டிப்பாக வரக்கூடாது, டைஃபாய்டு கண்டிப்பாக வரக்கூடாது, இன்ஃப்ளூயன்ஸா கண்டிப்பாக வரக்கூடாது, அண்ட் சிக்கன் பாக்ஸ் கண்டிப்பாக வரக்கூடாது. இது மாதிரிலாம் நம்ம ஒரு ப்ரையாரிட்டி லிஸ்ட் வச்சிருப்போம். கண்டிப்பாக என்னோட குழந்தை 100% ப்ரொடெக்டடாக இருக்கணும்னு நினைப்போம். பட் இதெல்லாம் வேக்சின்ஸ் இல்லாமல் நடக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ கண்டிப்பாக டூ வேக்சினேட் யுவர் சில்ட்ரன். கருப்பை புற்றுநோய் வராமல் தடுக்கும் அளவிற்கு இன்றைய மருத்துவத்துறை தடுப்பூசிகளை கண்டறிந்துள்ளதாக தெரிவிக்கிறார் மருத்துவர் லக்ஷ்மி சசிகாந்த். ப்ரைவேட்டாக நம்ம நிறைய முக்கியமான டிசீசஸ் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக வேக்சினேஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளூ வேக்சினேஷன், டைஃபாய்டு வேக்சினேஷன், ஹெப்படைட்டிஸ் ஏ வேக்சினேஷன், மெனிங்கோகாக்கல் வேக்சினேஷன் அண்ட் ஈவன் சர்வைக்கல் கேன்சர் ப்ரிவென்ட் பண்ணுறது கூட நமக்கு வேக்சினேஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. இட் கேன் பி கிவன் டு சில்ட்ரன் ஃப்ரம் 9 to 14 years of age group. தடுப்பூசி செலுத்துவது குழந்தைகளின் எதிர்கால நலனுக்காக என்ற புரிதல் பெற்றோரிடம் ஏற்பட வேண்டும் என்றும் மருத்துவர் வேல்முருகன் வலியுறுத்தியுள்ளார். ஃபர்ஸ்ட் கோவிட் வந்தப்போ there was நிறைய ஹாஸ்பிட்டலைசேஷன் இருந்தது. நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்க. நிறைய பேர் அதனால இறந்து போனாங்க. பட் தேர்ட் வேவ் வரும்போது ஆல்மோஸ்ட் வேக்சினேஷன்ஸ், அதோட வேக்சினேஷன் ஃபுல் சப்போர்ட் உள்ள வந்துட்டதுனால அதோட சிவியாரிட்டி, அதோட தாக்கம் ரொம்பவே கம்மியாயிடுச்சு. ஹாஸ்பிட்டல் அட்மிஷன்ஸும் ரொம்ப கம்மியாயிடுச்சு. அண்ட் அந்த டிசீஸ்னால இறந்து போனவங்களோட தாக்கமும் ரொம்ப கம்மியாயிடுச்சு. இதே மாதிரி தான் இந்த சேம் கான்செப்ட். ஸோ வேக்சினேஷன்ஸ் கொடுக்கறதுனால நிறைய குழந்தைங்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மருத்துவத்துறையில் ஏற்பட்ட அறிவியல் வளர்ச்சியின் நீட்சியால் தடுப்பூசிகளின் எண்ணிக்கையும் உயர்ந்துள்ளது. இதனை உணர்ந்து இந்திய பெற்றோர் தங்களின் குழந்தைகளுக்கு உரிய காலத்தில் தடுப்பூசி செலுத்த வேண்டும் என்பதே மருத்துவர்களின் அறிவுறுத்தலாக இருக்கிறது.